சரவணா மெட்டல் கடை பார்த்தேன். இது ஹோல்சேல் அப்புறம் சில்லறை வியாபாரம் இந்த மாதிரி எல்லாமே தராங்க. அதாவது சூப்பரான இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ரமேஷ் சொன்ன உடனே வேணான்னு தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே படியை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் வந்து சில டைம் ஒரு அழகு 2 அழகுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. பாருங்கள், பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக அடித்து நம்ம கொடுத்துடலாம். அந்த மாதிரி கூட என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணாலுமே மசாலா டப்பா இல்லைன்னா நமக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாவண்யா நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்த உடனே தட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால சரவணா மெட்டல் கடை பார்த்தேன். இது ஹோல்சேலு அப்புறம் சில்லறை வியாபாரம் இந்த மாதிரி எல்லாமே தராங்க. அதாவது மினிமம் வந்து 10 பீஸ்லேருந்து 100 பீஸு 150 பீஸு இந்த மாதிரி வெயிட் கணக்கு தான், எல்லாமே வெயிட் கணக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இங்கே வந்திருக்கோம். எந்த மாதிரி பாத்திரம் நமக்கு செட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம எடுக்கலாம் வாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, எல்லா ஊருக்குமே பேக்கிங் எவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு உள்ள அட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா. பொருள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டையெல்லாம் வச்சு நல்லா சூப்பரான ஒரு பேக்கிங்கோட பண்ணுறாங்க. எந்த இடத்துல தூக்கி போட்டாலுமே அது வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ணி இங்கேருந்து பார்த்துட்டு போகலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோடனே என் கண்ணில் பட்டது இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு மேலே கண்ணாடி மூடி நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க அப்படின்னு உடனே என்னோடய கிச்சன் வந்து ஞாபகம் வந்துருச்சு. அதனால் இதை எடுத்து கையில் வச்சுருந்தேன். கேட்போம் ரமேஷ் வந்து வாங்கி தராமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே எல்லா மாடல் அடுப்புமே நமக்கு இங்கே இருக்குது. அது தவிர டின்னர் செட்டு அப்புறம் கிச்சன் செட்டு அப்படி செட்டாக கூட இங்கே இருக்குது. வெந்நீர் வைக்கிறது எல்லாமே வந்து நமக்கு இங்கே இருக்குது. எது எடுத்தாலுமே நமக்கு ஹோல்சேல்லையும் கிடைக்கும், சில்லறையில் ஒரு பீஸ் கூட அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி இடத்துல ஒரு பீஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவங்க வந்து ஒரு பீஸ் கூட கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே லைனாக எல்லாத்தையும் பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக வந்து வெயிட் வந்து கம்மியான இதுவும் இருக்குது, நல்ல வெயிட் உள்ள பொருளுமே இருக்குது. இது எல்லாமே நமக்கு வெயிட் கம்மியானது தான். அதாவது சின்ன ஃபேமிலி இப்போ 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் மூடி போட்ட பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, பொரியல் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் தூக்கு எல்லாம் கூட இங்கே இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க, நமக்கு 200 ரூபா, அதாவது கிலோ கணக்கு தானா, என்னென்ன மெட்டீரியல் எப்படியோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி 200 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரைக்கும் கிலோவில் இருக்குது. அது ஒவ்வொரு மெட்டீரியல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 மெட்டீரியல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து வெயிட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாருங்கள் சில்வர் டப்பா, நிறைய பேர் வீட்டில் இந்த சில்வர் டப்பா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கிச்சனில். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது அதில் எழுதி ஒட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் நமக்கு வரும் கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் மிக்சி அப்புறம் குக்கரோட மாடல் எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த இட்லி குக்கரை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஏன்னா எண்ணெய் தடவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சௌகரியமாக இருக்கும். இதுலேயும் வந்து ஸ்ட்ராங்கான வெயிட் உள்ளது, வெயிட் இல்லாதது அந்த மாதிரி இருக்குது. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டு பிடிக்கிறீங்க, பண்டு பிடிக்கிறீங்க, அப்படி இல்லை கல்யாணம், இல்லை ஒரு நிச்சயதார்த்தம், இல்லை கிஃப்ட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரினா இங்கே அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்முலேருந்து தூக்குலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மூடி போட்ட பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி மாடலாக இருக்குது. நமக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க உடனே வந்து எல்லாமே ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு இங்கே எத்தனை மாடலில் இருக்குது பாருங்கள். 2 அடுக்கு, அதுக்கப்புறம் 4 அடுக்கு, அதுக்கப்புறம் 3 அடுக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம், அதாவது அரிசி, பருப்பு,
கம்மியான அரிசி அதிகமான அரிசி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். அது தவிர நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னதான் நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலையோ இல்லை இதுலேயோ போட்டு வச்சோம்னா பயந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கும்போது குழந்தைங்க எடுத்தால் கூட உடையாது. எப்பவுமே சில்வர் வந்து நமக்கு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கிச்சனில் வைக்கும் போது கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு பாத்திரம் கழுவி போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டும் இருக்குது. டம்ளர் ஐட்டம்ஸும் இங்கே நிறைய வந்து இருக்குது. பெரிய பெரிய டம்ளர் எல்லாமே நமக்கு டசன் கணக்குலையும் கிலோ கணக்குலையும் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் பீஸும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஃபங்க்ஷன் டைம் வந்து இந்த மாதிரி தூக்கு, அதாவது இப்போ நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களாம் வாங்கி வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். நடுப்புற ஒரு டைம் அது வேஸ்ட் ஆகிடுச்சின்னு எடுத்து போட்டுட்டேன். இதையும் நம்ம வாங்கணும். மோர் மத்து இந்த சப்பாத்தி கட்டை இது எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது. அழகாக அந்த சொரசொரப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக இருக்குது. பாருங்க, பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக அடித்து நம்ம கொடுத்துடலாம். அந்த மாதிரி கூட டைப் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எந்த மாதிரி பிளேட்டில் எப்படி அடித்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி கூட அடித்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பரான ஒரு பிரியாணி பாட் வந்து கிடச்சிருக்கு. இதில் பிரியாணி மட்டும் கிடையாது, கேசரி கிண்டலாம் இந்த மாதிரி. அதாவது நல்ல திக்கான ஒரு பொருள். நம்ம கிண்டும் போது அடி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. வெயிட் வந்து நல்லா வெயிட்டோடு இருக்குது. சூப்பரான ஃப்ரை பேனு. அடி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நான் எப்போவே பாத்திரம் எடுக்க போனேன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பேன். நமக்கு அடி திக்காக இருந்தால் தான் நமக்கு தீஞ்சிலாம் போகாது, அதாவது கருகி போகாது. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம பாத்திரம் எடுத்தோம்னா. அதாவது அடுப்பில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பால் காய்ச்ச போகிறோம், ஒரு ஃப்ரை பண்ணுறோம், ஒரு பிரியாணி பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குது, நார்மலாக இருக்குது, அதை விட கம்மியான ரேட்லேயே இருக்குது. மொத்தத்தில் 4 பிராண்ட் இந்த மாதிரி வருது. உங்களுக்கு எப்படி ரேட்டில் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி ரேட்டில் எடுத்துக்கலாம். எங்கள் பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் எண்ணெய் தூக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர், இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிளேட் ஐட்டம் வந்து நிறைய இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில். இந்த ட்ரே பாருங்கள் 1 2 3 அந்த மாதிரி போட்டிருக்கு. சைஸ் வந்து 1 2 3 அந்த மாதிரி போட்டிருக்கு.
வந்து நம்ம ஷூட்டிங்க்கு யூஸ் ஆகும். ஏதாவது மைசூர் பாக்கு அந்த மாதிரி கிள்ளும் போது இது நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயில் கேன் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சுகரு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஆயில் கேன் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், டைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு லூஸாக இருந்தால் எண்ணெய் வந்து கசியும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அளவோடு ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அந்த மாதிரி ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த எண்ணெய் கேன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இருக்குது பாருங்கள், சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபில்டர் போடுறது, காஃபி ஃபில்டர் போடுறது சின்ன சைஸு பெரிய சைஸு அதை விட சின்ன சைஸு எல்லாமே இருக்குது. 2 பேர்னா நம்ம வந்து இந்த குட்டியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு 4 பேர் அப்படின்றதுக்கு இதை வச்சுக்கலாம். ஒரு 5-6 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இப்படி பெருசாக எடுத்துக்கலாம் நம்ம. இதில் வந்து பெரிய சைஸு சின்ன சைஸு எல்லா சைஸுமே இருக்குது. இது ஓவன் டைப்பு இந்த மாதிரியும் எல்லாமே இருக்குது. நான் இன்னும் கூட இந்த தட்டு வச்சுருக்கேன். அதாவது எனக்கு வந்து சீர் கொடுத்தது இந்த மாதிரி தட்டு இன்னும் கூட நான் வச்சுருக்கேன். இந்த மாடல் இன்னும் இருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ வந்து மாடலாக வந்தாலுமே இந்த மாடல் இன்னும் இருக்குது பாருங்கள். சமையலறை அப்படின்னாலே முதல் வந்து மசால் டப்பா. என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணாலுமே மசால் டப்பா இல்லைன்னா நமக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி மாடல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு மாடல். இது வந்து பெருசு சின்னது அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை வருங்க, இது வந்து பெரிய சைஸு, இது வந்து சின்ன சைஸு. பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள் கிஃப்ட் பண்ணோம்னா அவங்களுக்குமே ஒரு யூஸ் ஆகும். அதாவது கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஐடியா பண்ணி கிச்சன் பொருளாக நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படினா வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அதுவும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இது வந்து படி பாருங்கள், இதுதான் ஒரு படி. இது வந்து 3/4 படி, இது வந்து 1/2 படி. அதுக்கப்புறம் இதுதான் அழகு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அழகை. அதாவது இதில் வந்து ஒரு அழகு போட்டோம்னா 200 கிராம் வரும். இது வந்து 1/2 அழகு 100 கிராம் வரும். ரொம்ப காப்படி இது. இதில் அடர்ந்து ஒரு டைம் வெயிட் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் வரும், இதில் 200 கிராம் வரும், இதில் பார்த்திங்கன்னா 300 கிராம் வரும், இது பார்த்திங்கன்னா நமக்கு 450 கிராம் வரும், இது வந்து 850 கிராம் வரும். 1 கிலோ ஃபுல்லாக வராது, 850 கிராம் தான் வரும் இதில். இப்போ உங்கள் எல்லாருக்குமே படியை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் வந்து சில டைம் 1 அழகு 2 அழகுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அழகுனா எவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து இதை மட்டும்தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இதுவும் யூஸ் பண்ணுவோம். இது 100 கிராம், இது 200 கிராம். சூப்பரான இது வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ரமேஷ் சொன்ன உடனே வேணான்னு தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அடிக்கடிக்கு நம்ம ட்ராவல் போகிறோம், எப்பவுமே வந்து வெளியில் போகும்போது சாப்பாடு கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இது. அதனால் இந்த தடவை சண்டை போட்டு கண்டிப்பாக வாங்க போகிறேன். இதை என்ன சொல்கிறேன்? ஓகேவா? இப்போ இங்கே கீழே எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாமே சில்வர் ஹாட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது தவிர நான் நிறைய பேருக்கு அது வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே உழைக்கும். இந்த மாதிரி சில்வர் ஹாட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம 2வது மாடிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குடோன் மாதிரி எல்லாமே ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க. 2வது நீங்கள் கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட இங்கேருந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. எந்த ஊருக்குனாலுமே அவங்க சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னா கூட இங்கே வந்தீங்கன்னா அப்படியே செட்டாக எல்லாமே எடுத்துக்கலாம்.
நிறைய இருக்குது பாருங்கள். நிறைய ஐட்டம் மாடல் மாடலாக ஒரு டிஃபன் கேரியர் ஆகட்டும், சின்னதாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்லேயும், அதாவது மீடியமாக, அதாவது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, அந்த கணக்குலேருந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிறைய பாத்திரங்கள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அன்னக்கூட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் பிராண்டுன்னு சொல்லிட்டு இவங்களோட கம்பெனி பிராண்ட்லேயே இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸுங்க, இது எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். அந்த பண்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்கறது, தேங்காய் பழம் கொடுக்கறது மாதிரி நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் லைட் வெயிட்டில் பார்த்திங்கன்னா தட்டுங்க கிடைக்குது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கிண்ணம், அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் நிறைய வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. நிறைய வந்து இவங்க ஹோல்சேல் ரேட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு கடை வைக்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னா கேட்ரிங் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது. கேரியர், அதுக்கப்புறம் பக்கெட்டு, அதுக்கப்புறம் தூக்குவாளி, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து லைட் வெயிட்டு, ரொம்ப வெயிட்டான பொருள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு வந்து தேங்காய் பழம் போட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி பொருளுங்க வந்து சிலர் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேங்காய் வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா அப்படின்னும் போது நம்ம 10 ரூபாயில் ஒரு தட்டு, அழகான ஒரு தட்டு கிடைக்கும். அதை கூட கிஃப்டாக கொடுத்துடலாம். அந்த மாதிரி பொருள் எல்லாமே இவங்க கடையில் வந்து ஹோல்சேலாகவே இவங்க கொடுக்குறாங்க. இந்த பவுலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகழகாக இருக்கும். இது எல்லாமே லைட் வெயிட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தட்டு இது எல்லாமே பெரிய சைஸாக இருக்கும். தட்டு நமக்கு வந்து ஒரு 1 கிலோக்கு இவ்வளோ அப்படின்னு. பக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்குவாளி, சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது. இது எல்லாமே இவங்க தான், சேவல் பிராண்டு கம்பெனி தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைன் கொடுத்தீங்கன்னா அவங்களே அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்சது ஒரு 50 பீஸு 10 பீஸ்லேருந்து 2000, 3000, 10,000 பீஸ் கூட இவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு சில்வர் கடை ஆரம்பிக்கிறீங்க, பாத்திர கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு லாபம் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து இவங்கக்கிட்ட வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டைலும் கிடைக்கும், அதே மாதிரி ஹோல்சேலும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, எந்த இடத்துல பாத்திரம் எடுத்தால் நல்லா இருக்குமா, ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறோம், இல்லை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே அந்த மாதிரினா ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோன்னா இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருட்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.